அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஷாலாஸ் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா சாண்ட்விச் மேக்கரில் 10 மினிட்ஸில் பிரேக்ஃபாஸ்ட் சூப்பராக தயார் பண்ணிடலாம். குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க இப்படி சிம்பிளாக செஞ்சு கொடுக்கையில். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு பவுலில் 1 கப் ரவை சேர்த்துக்குங்க. அதே கப்பில் தயிரும் சேர்த்துக்குங்க. 1 கப் ரவைக்கு 1 கப் தயிர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடலாம். காலையில் நம்ம ஸ்கூல் டயத்தில் குயிக்காக என்ன பண்ணலாம் அப்படின்னு நம்ம யோசிக்கும் போது இந்த ரெசிபி நமக்கு ரொம்ப செய்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். 1/2 கப் துருவின கேரட், பாதி பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணது, 2 பச்சை மிளகா, கொஞ்சம் மல்லித்தலை சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் உப்பு, 1/2 டீஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துட்டு இதில் 3 டேபிள் ஸ்பூன் தண்ணி சேர்த்துக்கலாம். ஏன்னா அந்த ரவை நல்லா ஊறணும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 15 நிமிஷம் மூடி வச்சிடலாம். மூடி இருக்கட்டும். 15 நிமிஷம் ஆச்சு. இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் ஈனோ சேர்த்துக்கிறேன். நான் இன்னும் சாஃப்டாக இருக்கிறதுக்கு. ஈனோ இல்லைன்னா 1/8 டீஸ்பூன் நீங்கள் பேக்கிங் சோடாவோட சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். இப்போ மிக்ஸ் பண்ணியாச்சு. நான் இதில் கேரட் மட்டும் சேர்த்துருக்கேன். நீங்கள் என்ன வெஜிடபிள் வேணால் சேர்த்துக்கலாம். கேப்சிகம் சேர்த்துக்கலாம், கார்ன் சேர்த்துக்கலாம், நல்லாயிருக்கும். இப்போ சாண்ட்விச் மேக்கர் நான் எடுத்திருக்கேன். இதில் கொஞ்சமாக ஆயில் ஸ்ப்ரே பண்ணி அப்ளை பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம குயிக்காக ரெடி ஆயிரும். இதில் நம்ம பண்ண போவே இல்லை. இப்போ ஸ்கூல் டைம்ங்கிறனால பிள்ளைங்களுக்கு குயிக்காக இந்த பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சு கொடுத்துடலாம். ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு இப்போ நம்ம செஞ்சு வச்ச பேட்டரை உள்ளே வச்சிடலாம். ஒவ்வொருத்தட்டையும் ஒவ்வொரு மாதிரி சாண்ட்விச் மேக்கர் இருக்கும். நீங்கள் அதுக்கு தக்கன வச்சுக்கோங்க. இப்போ ஃபில் பண்ணியாச்சு. எல்லாத்துலேயுமே அதே மாதிரி ஃபில் பண்ணிடுங்க. நான் ஆல்ரெடி ஒரு 2 செகண்ட் நான் ஆன் பண்ணி வச்சுருந்தேன். நான் சூடு பண்ணி வச்சுட்டு இப்போ நான் பேட்டரை உள்ளே வைக்கிறேன். அப்போ தான் நமக்கு ஒட்டாமல் வரும். நீங்கள் ஆன் பண்ணாமல் வச்சிங்கன்னா கீழே ஒட்டிக்கும். அவ்வளோதாங்க. இப்போ ஃபில் பண்ணியாச்சு. மூடி வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷம் நம்ம இப்படியே விட்டுடலாம். குக் ஆகட்டும். நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற வரை இருக்கட்டும். இதில் சீஸ் கூட சேர்க்கலாங்க, நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி சேர்க்கல. குழந்தைங்களுக்கு நீங்கள் கொடுக்கையில் இதில் சீஸ் சேர்த்து கூட கொடுங்க, நல்லாயிருக்கும். இப்போ எடுத்து நம்ம சர்வ் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க. வெறும் 10 மினிட்ஸில் நமக்கு பிரேக்ஃபாஸ்ட் தயாராகிடுச்சு. இது சாஸோடு சர்வ் பண்ணுங்கள். புதினா சட்னியும் இதுக்கு நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்ஷால்லா நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.